பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 69 அதிகாரம் 5ஆம் வசனம். சங்கீதம் 69 அதிகாரம் 5ஆம் வசனம். தேவனே, நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம். புத்தியினம் என்பதாக இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய 69ஆம் சங்கீதத்திலே தேவனே, நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே நாமும் பலவிதமான நேரங்களிலே இந்த வார்த்தையை பயன்படுத்துவதுண்டு. புத்தியினமான காரியங்களை செய்துவிட்டனே என்று சொல்லி புலம்புவது உண்டு. அறியாமையினாலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்துவிட்டனே என்று சொல்லி யோசிப்பது உண்டு. ஒருவேளை தோல்வியின் பிடியிலே நாம் இருக்கும்போது இப்படிப்பட்ட புத்தியினமான காரியங்களை செய்து இப்படி காணப்படுகிறனே என்று சொல்லி பலவிதமான நேரங்களிலே அங்கலாய்ப்போடே நாம் காணப்படுகிறோம். ஆனால் இந்த காலவேளையிலே வேதம் சொல்லுகிறது எது புத்தியினம் என்பதாக. இந்த நாளிலே வேதத்தின் அடிப்படையிலே புத்தியினமான காரியங்கள் எவைகள் என்று சொல்லி பார்த்து அதிலிருந்து வெளிவருபவர்களாய் இருக்க வேண்டும். இனி புத்தியினமான காரியங்களை செய்யாதபடி இருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவான பலனை தருகிறவராக, நிறைவான ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாக காணப்படுவார். பலவிதமான நேரங்களிலே தோல்வி ஏன் வருகிறது என்று யோசிக்கும் போது புத்தியினமான செயல்களை செய்வதின் நிமித்தமாக. ஆனால் இந்த நாளிலே எவைகளை எல்லாம் நாம் செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியினமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இங்கே பார்க்கும் போது முதலாவதாக புத்தியினமாய் செய்தீர் என்று சவுலை நோக்கி வருகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியினமாய் செய்தீர் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலே ஏன் அந்த வார்த்தை சொல்லப்பட்டது என்று சொல்லி பார்க்கும் போது அந்த அதிகாரத்தை முழுவதுமாய் நாம் வாசிக்கும் போது அவசரப்படுதல் புத்தியினம் என்று சொல்லி பார்க்க முடியும். ஆம்பிரியமானவர்களே, சவுல் அவசரப்பட்டு பல காரியங்களை செய்ததின் நிமித்தமாக புத்தியினமான காரியத்தையும் செய்து விடுகிறார். இது நிமித்தமாய் வருகிற விளைவுகளை தான் இந்த வார்த்தையிலே நாம் பார்க்க முடிகிறது. முதலாவதாக எது புத்தியினம் என்று சொல்லி பார்க்கும் போது அவசரப்படுதல். இந்த உலகத்திலே பல நேரங்களிலே அவசரப்பட்டு பல காரியங்களை நாம் செய்து விடுகிறோம். எண்ணாமல் யோசிக்காமல் கர்த்தருடைய கரத்திலிருந்து இதை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி தவறான எண்ணத்தோடு நாம் செயல்பட்டு விடுகிறோம். கர்த்தரிடத்தில் கேட்காமலே செய்து விடுகிறோம். ஆம் பிரியமானவர்களே, இவைகள் புத்தியினத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. இந்த நாளிலே அவசரப்படாமல் முதலாவதாக புத்தியினமாய் இராதபடிக்கு அவசரப்படாமல் செய்பவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக எது புத்தியினம் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது யோபு 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யோபு 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டு கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய்
உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றான். இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக எது புத்தியினம் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது மற்றவர்களை குற்றப்படுத்துதல் புத்தியினம். அது மாத்திரமல்ல, மற்றவர்களை நியாயம் தீர்ப்பது புத்தியினம். இந்த நாளிலே பல மனிதர்கள் செய்கிற பெரிதான தவறாய் இது காணப்படுகிறது. பல நேரங்களிலே மற்ற மனிதர்களை குறை சொல்லுபவர்களாய் காணப்படுகிறோம். மற்ற மனிதர்களை நியாயம் தீர்ப்பவர்களாய் காணப்படுகிறோம். அதிலுள்ள உண்மையான தன்மையை அறிந்து கொள்ளாதபடிக்கு பல நேரங்களிலே இப்படிப்பட்டதான காரியங்களை செய்து விடுகிறோம். அது புத்தியினம் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். இங்கே யோபுவை குறித்தும் பல மனிதர்கள் பலவாறு சொல்லி புத்தியினமான காரியங்களை செய்கிறார்கள். அதை தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். இரண்டாவதாக குற்றப்படுத்துதல் அல்லது நியாயப்படுத்துதல் இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். மூன்றாவதாக எது புத்தியினம் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியினமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக எது புத்தியினம் என்றால் கலகம் பண்ணுவது புத்தியினம். இங்கே என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் வாசிக்கும் போது மோசேக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அதன் நிமித்தமாய் அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தையை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். புத்தியினமான காரியங்களை செய்துவிட்டோம் என்பதாக. இந்த காலவேளையிலே கலகம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. சண்டை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. பல நேரங்களிலே கலகம் என்கிற ஒரு புத்தியினமான காரியத்தை செய்து பலவிதமான ஆசீர்வாதங்களை இழந்தவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆனால் இந்த நாளிலே வேதம் சொல்கிறது எது புத்தியினம் என்றால் மூன்றாவதாக கலகம் பண்ணுவது புத்தியினம். அதை இந்த நாளிலே செய்யாதபடி நாம் காணப்பட வேண்டும். நான்காவதாக எது புத்தியினம் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். நான் மகா புத்தீனமாய் செய்தேன் என்றான். இங்கே பார்க்கும்போது நான்காவதாக எது புத்தியினம் என்று சொல்லி பார்க்கும்போது இங்கே வேதவசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது புத்தியினம். இங்கே தாவீதின் வாழ்க்கையிலே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதிலே அவர் தவறாக பயன்படுத்தியதை நிமித்தமாக தேவனை நோக்கி அவர் கூப்பிடுகிறார். தேவனை நோக்கி அவர் பார்க்கிறார். அப்பொழுதுதான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, புத்தியினமான காரியத்தை செய்தேன் என்பதாக. இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உயர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையிலே அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே அவைகளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களிலே புத்தியினமாய் செய்து தவறான காரியங்களை அந்த அதிகாரத்தின் நிமித்தமாய் செய்து விடுகிறோம். இந்த நாளிலே அப்படி செய்யாதபடி நாம் காணப்பட வேண்டும். இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தாவீது கர்த்தருடைய சமூகத்திலே புத்தியினமான காரியத்தை செய்தேன் என்று சொல்லி அறிக்கையிடுகிறார். எது புத்தியினம் என்று சொல்லி 4 விதமான காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம். முதலாவதாக எது புத்தியினம் என்றால் அவசரப்படுதல் புத்தியினம். இரண்டாவதாக மற்றவர்களை
குற்றப்படுத்துவது நியாயப்படுத்துவது புத்தியினம். மூன்றாவதாக கலகம் பண்ணுவது சண்டை இடுவது புத்தியினமாய் இருக்கிறது. நான்காவதாக அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது புத்தியினம். இந்த நாளிலே இவைகளை எல்லாம் நாம் செய்யாமல் இருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதான காரியங்களை செய்கிறவராய் காணப்படுவார். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். புத்தியினம் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். எது எல்லாம் புத்தியினம் என்று சொல்லி 4 விதமான காரியங்களை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே புத்தியினமான காரியங்களை செய்யாதபடி இருந்து உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீரே கிருபை தருவீராக. நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து புத்தியினமான காரியங்களை செய்யாதபடி நாம் இருக்கும்போது நிறைவான ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாக அவர் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுவாராக. ஆமென். God bless you.